ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவியல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவியல் பண்ணுறதுக்கு நான் வந்து கேரட், வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான காய்கறி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் வச்சோம்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். குக்கரில் ஒரு விசில் வச்சா நல்லாவே வெந்துடும். இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டா காய்கறி எல்லாம் குழஞ்சி போயிடும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ 1 கப் போல் தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அவியலுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தோலோட 2 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்காம. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில்லையே குழையாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரித்து வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக மெதுவாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி காய்கறி எல்லாம் உடஞ்சி போயிடும். தேங்காய் சேர்த்தோடனே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த வெள்ளைப்பூண்டு, சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அவியலுக்கு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், தேங்காய் எண்ணெய். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவியல் வந்து தாளிக்கலாம் கூடாது. இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான அவியல் வந்து ரெடி. காய்கறி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.